Leave God in our hearts forever. Hi friends, I am Martin. இந்த வீடியோவில் நாம் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எவ்வாறாக WH கொஸ்டின் அமைக்கிறது அல்லது அமைகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மொதல் வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு முந்தின வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். சரிங்களா? ஸோ இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் எஸ்ஆர்னோ கொஸ்டின் எவ்வாறு அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் படித்தாதான் இந்த இது ரொம்ப எளிதாக புரியும். ஓகே தானே? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நான் சென்னைக்கு சென்று இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை நான் சென்னைக்கு சென்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நம்ம தமிழில் நான் சென்னைக்கு சென்று விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே பயன்படுத்துவோம். இதை நான் ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்ட் டென்ஸ் நடத்தும் போதுல நடத்தியிருக்கேன். ஸோ தமிழில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கங்கள் கொஞ்சம் புரியும். சரியா? ஸோ இங்கே இருக்கிறேங்கிற அடிப்படையில் எழுதியிருக்கேன், இங்கே விட்டேங்கிற அடிப்படையில் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ அது நீங்கள் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வாங்க. நான் சென்னைக்கு சென்று இருக்கிறேன். சரிங்களா? இது ஒரு சென்டென்ஸ். ஸோ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே சென்டென்ஸ்லேருந்து எவ்வாறாக WH கொஸ்டின் உருவாக்குறது அப்படிங்கிறது தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ அப்படி படிக்கிறது தான் மிகச்சிறந்தது. சரியா? அப்போ தான் தொடர்ந்து அப்படி செய்ய ஒரு கட்டத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே WH கொஸ்டின் உருவாக்கக்கூடிய ஆற்றல் தன்னை போலே வந்துடும். சரிங்களா? ஸோ நான் அப்படி தான் படித்தேன். சரிதானே? எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? ஸோ நான் சென்னைக்கு சென்று இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் சென்னைக்கு அப்படிங்கிற இந்த வார்த்தை சரியா ஆன்சராக வரணும். ஸோ அதற்கேற்றார் போல் ஒரு சென்டென்ஸ், ஒரு கேள்வி உருவாக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ நான் சென்னைக்கு சென்று இருக்கிறேன். ஸோ அந்த சென்னைங்கிறது ஒரு இடம். அப்போ இடத்தை குறிக்கக்கூடிய WH வார்த்தை என்னது? எங்கே. சரிங்களா? நீ எங்கே சென்று விட்டாய் அப்படின்னு சொல்லலாம். சில நான் சென்னைக்கு சென்று விட்டேன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நான் சென்னைக்கு சென்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். சரிதானே? ஸோ இப்போ இதை இங்கிலீஷில் பிடிச்சிருது. அப்போ இங்கிலீஷில் பாருங்கள், ஐ ஹாவ் கான் டு சென்னை. சரியா? நான் சென்னைக்கு சென்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டினாக பிரிக்கணும். ஸோ எஸ்ஆர்னோ கொஸ்டினாக பிரிக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த வெர்பை உடைக்கணும். வெர்பை உடைச்சோம்னா ஹேவ் ப்ளஸ் கான் அப்படின்னு உடையும். ஸோ உடச்சி ரெண்டுக்கு நடுவில் சப்ஜெக்டை கொண்டு போடணும். ஸோ போட்டிங்கன்னா கொஸ்டின் ஹேவ் யூ கான் டு சென்னை ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டினாக மாறும். சரிங்களா? இந்த இடத்துலேருந்து நம்ம எதை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டு சென்னை, எங்கே. சரியா? ஸோ இதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எங்கேங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய இந்த WH வார்த்தையை முன்னாடி சேர்க்கணும். முதல்ல தான் சேர்க்கணும். சரிங்களா? ஸோ அப்படி சேர்த்துட்டோம்னா இதை எடுத்துட்டோம், இதை சேர்த்துட்டோம். ஸோ கொஸ்டின் எப்படி ஆயிரும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி சேர்க்குறோம். அப்போ வேர் ஹேவ் யூ கான். சரிங்களா? வேர் ஹேவ் யூ கான். ஸோ வேர் ஹேவ் யூ கான் டு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இங்கே டு சென்னை எடுத்துட்டேன், வேர் ஹேவ் யூ கான் டு அப்படின்னு சொல்லலாம், அல்லது வேர் ஹேவ் யூ கான், அதுவே போதுமானது. ஸோ வேர் ஹேவ் யூ கான், நீ எங்கே போய் விட்டாய், அல்லது நீ எங்கே சென்று விட்டாய், அல்லது நீ எங்கே சென்று இருக்கிறாய். ஸோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அதற்கு பதில் என்னது? நான் சென்னைக்கு சென்று இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே ஐ இருக்குது, நான் சென்னைக்கு சென்று இருக்கிறேன். கேள்வி நீ அப்படின்னு கேட்பான். அப்படி தானே? நீ சென்னைக்கு சென்று இருக்கிறாயா, நீ எங்கே இருக்கிறாய். ஸோ அதனால தான் இங்கே இந்த ஐ யூவாக மாறுது. ஓகே தானே? ஸோ இது ரொம்ப தெளிவாகவே நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். சரியா? ஸோ நீங்கள் எஸ்ஆர்னோ கொஸ்டின் படிக்கும் போதுல இதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ WH கொஸ்டின் அதுக்கு அடுத்த கட்டம் தான், அதனால் ரொம்ப குயிக்காக போய்கிட்டு இருக்கோம். ஓகே தானே? ஸோ அடுத்தது வாங்க. இதுவும் ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான், ஆனால் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வந்ததுனால ஹேஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டு விஷயந்தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். ஒன்று ஹேவ் வரும் அல்லது ஹேஸ் வரும். சரிங்களா? ஸோ அங்கே இங்கே ஹேவ் வச்சு பார்த்துருக்கோம், இங்கே ஹேஸ் வச்சு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ ராஜா முதல் பரிசை பெற்றிருக்கிறான்.
சரியா, ராஜா முதல் பரிசை பெற்றிருக்கிறான். இது வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் உள்ள ஒரு சென்டென்ஸ். ஸோ இதில் வந்து இந்த முதல் பரிசு, சரிங்களா, முதல் பரிசு அதை தான் எத்தனாவது பரிசு பெற்றிருக்கிறான் அப்படின்னு நம்ம கேட்போம். சரி, எத்தனாவது பரிசு பெற்றிருக்கிறான், சரியா. ஸோ அப்போ எத்தனாவது பரிசு, ஃபஸ்ட் ப்ரைஸா, செகண்ட் ப்ரைஸா, தேர்ட் ப்ரைஸா, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்க போகிறோம். சரியா, அது வந்து ஒரு WH கொஸ்டின். ஸோ எந்த பரிசை ராஜா பெற்றிருக்கிறான் அல்லது எத்தனாவது பரிசை ராஜா பெற்றிருக்கிறான் அப்படின்னு கேட்போம். சரிதானே. ஸோ இதை வந்து எப்படி அமைக்கிறதுன்னு பாருங்களேன். இது வந்து சென்டென்ஸ் வந்து ராஜா ஹேஸ் காட் த ஃபஸ்ட் ப்ரைஸ். சரியா, ராஜா முதல் பரிசை பெற்றிருக்கிறான். ஓகே தானே. ஸோ இப்போ இதில் உள்ள வெர்பை வந்து உடைக்கணும். வெர்பை உடைச்சோம்னா ஹேஸ் ப்ளஸ் காட்னு உடையும். ஸோ நடுவில் வந்து சப்ஜெக்ட் வந்து சேரும். ஸோ ஹேஸ் ராஜா காட் த ஃபஸ்ட் ப்ரைஸ், இது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஹேஸ் ராஜா காட் த ஃபஸ்ட் ப்ரைஸ். ஸோ இங்கேருந்து நம்ம எதை எடுக்க போகிறோம், இந்த எத்தனாவது அப்படிங்கிறது இதுதான் பதிலாக வரணும். அப்போ இதை எடுத்துகிட்டு எந்த, சரியா, ஸோ அந்த வார்த்தையை, அந்த WH வார்த்தையை முன்னாடி சேர்க்குறோம். ஸோ முன்னாடி சேர்த்துட்டோம்னா அது நல்லா கவனிச்சுக்கோங்க. எத்தனாவது பரிசு அப்படிங்கிற அந்த பரிசும் கூட வர்றதுனால விச் ப்ரைஸ் அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா. ஸோ அதனால் விச் ப்ரைஸுங்கிறது முன்னாடி வரணும். ஸோ விச் ப்ரைஸ் ஹேஸ் ராஜா காட், விச் ப்ரைஸ் ஹேஸ் ராஜா காட். ஸோ எந்த பரிசை ராஜா பெற்றிருக்கிறான், ராஜா முதல் பரிசை பெற்றிருக்கிறான். ஸோ இங்கிலீஷில் விச் ப்ரைஸ் ஹேஸ் ராஜா காட், ராஜா ஹேஸ் காட் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஓகேயா. ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ வெளிநாட்டிலிருந்து விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். சரிங்களா. ஸோ வெளிநாட்டிலிருந்து விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். ஸோ இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். வேர், சரியா. ஸோ எங்கிருந்து விருந்தினர்கள் வந்திருந்தார்கள், சரியா. வெளிநாட்டிலிருந்து விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். சரியா. ஸோ இப்போ இதுக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். இப்போ இதை வந்து என்ன செய்யறேன், இங்கிலீஷில் எழுதுகிறேன். கெஸ்ட்ஸ் ஹேட் கம் ஃப்ரம் அப்ராட், கெஸ்ட்ஸ் ஹேட் கம் ஃப்ரம் அப்ராட். சரிங்களா. ஸோ இங்கே வந்து என்ன செய்யணும், இந்த அப்ராடு தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம், இதை எஸ் ஆர் நோ கொஸ்டினை பிடிச்சிக்கோங்க. ஸோ வெர்பை உடச்சிக்கோங்க. உடச்சிட்டோம்னா ஹேட் கெஸ்ட் கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு மாறும். ஸோ இந்த அப்ராடு தான் வந்து ஆன்சராக வரணும். அதனால் இந்த அப்ராடை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எங்கே அதை குறிக்கிறதுக்கு வேறுங்கிற வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது. சரியா. ஸோ தமிழில் வந்து எங்கிருந்து இந்த வேர் கூடயே இந்த இருந்தும் சேர்ந்து வந்துடுது. சரிங்களா. ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது, இது வந்து பின்னாடி தான் வருது. ஓகே தானே. ஸோ அதை தனியாக தான் கொண்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்பில் கொஸ்டின்ஸு தயாரிக்கணும். ஸோ அப்போ எஸ் ஆர் இதில் வந்து WH கொஸ்டின் எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால் வேர் ஹேட் கெஸ்ட் கம் ஃப்ரம், வேர் ஹேட் கெஸ்ட்ஸ் கம் ஃப்ரம். சரியா. எங்கிருந்து விருந்தினர்கள் வந்திருந்தார்கள், வெளிநாட்டிலிருந்து விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். கெஸ்ட்ஸ் ஹேட் கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு மாறும். ஓகே தானே. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக ஒன்று, இது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரிங்களா. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்த மாதம் இந்த நேரத்திற்குள் ராணி அவளது தாயை சந்தித்திருப்பாள். சரியா. ஸோ ஒரு செயல் நடந்து முடிந்திருக்கும் திட்டவட்டமாக. ஸோ அடுத்த மாதம் இந்த நேரத்திற்குள் ராணி அவளது தாயை சந்தித்திருப்பாள். ஸோ இதுதான் வந்து சென்டென்ஸ். இப்போ இதனுடைய கொஸ்டின் எப்படி பாருங்கள், எப்பொழுது ராணி அவளது தாயை சந்தித்திருப்பாள். இந்த எப்பொழுது, சரியா. ஸோ அடுத்த மாதம் இந்த நேரத்திற்குள், இதுதான் ஆன்சராக வரப்போகுது. சரிங்களா. ஸோ இந்த எப்பொழுதுங்கிற ஒரு WH கொஸ்டினை உள்ளே சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன செய்வோம், இதுக்கு இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. ராணி வில் ஹாவ் மெட் ஹர் மதர் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த். ராணி வில் ஹாவ் மெட் ஹர் மதர் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த். ஓகேயா. ஸோ இதை வந்து என்ன செய்கிறோம், எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாற்றுறோம். வெர்பை உடைக்கிறோம், உடைச்சி சேர்க்குறோம். ஸோ அதனால் இது எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாறுது. எப்படி, வில் ராணி ஹாவ் மெட் ஹர் மதர் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த். வில் ராணி ஹாவ் மெட் ஹர் மதர் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு மாறுது. ஸோ இதுதான் அந்த காலத்தை குறிப்பதற்கான ஆன்சர். சரி. அதனால் இதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வென் போடுறோம். ஸோ போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது என்ன செஞ்சிடும், வென்னை முன்னாடி போடணும். ஸோ வென் வில் ராணி ஹாவ் மெட் ஹர் மதர் அப்படின்னு மாறும்.
when will ராணி have met her mother? ஸோ எப்பொழுது ராணி அவளது தாயை சந்தித்திருப்பாள், அல்லது ராணி அவளது தாயை எப்பொழுது சந்தித்திருப்பாள் அப்படின்னு வரும். சரிதானே? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து அடுத்த மாதம் இந்த நேரத்திற்குள் ராணி அவளது தாயை சந்தித்திருப்பாள். இங்கிலீஷில் ராணி will have met her mother by this time next month. ஓகேயா? ஸோ அடுத்தது, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் மூணையும் பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் தயாரிங்க. சென்டென்ஸ் தயாரித்து அங்கேருந்து ஒரு WH கொஸ்டின் உருவாக்கி பாருங்கள். சரிங்களா? ஸோ இதை செய்கிறதுக்கு முன்னாடி எஸ் ஆர் நோ கொஸ்டின் படிச்சுட்டு இங்கே வாங்க. அப்போ தான் நல்லா புரியும், நல்லா செய்ய முடியும். சரியா? நிறைய சென்டென்சஸ் எழுதுங்க, நிறைய கொஸ்டின்ஸ் எழுதுங்க. அப்போ தான் உங்களால் நிறையா பேசும் பொழுது எளிதாக கொஸ்டின்ஸ் வரும். எளிதாக கொஸ்டின்ஸ் உங்களே அறியாமல் உங்களால் உருவாக்க முடியும். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். லிவ் காட் இன் அவர் ஹார்ட்ஸ் ஃபார் எவர்.